ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் 111 டேரோட் பை பிரபா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன கான்செப்டோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்மளை கூட இருக்கிறவங்க இல்லை நம்மளுக்கே நிறைய பேர்த்துக்கு எது செஞ்சாலுமே, எந்த காரியம் செஞ்சாலுமே, எந்த செயல் செஞ்சாலுமே ஒரு தோல்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலுமே அது நிராகரி இதாயிருமே, சரியாக அது வெற்றி ஆகாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நம்ம தலையெழுத்து பற்றி நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். என்னன்னா நான் என் தலையெழுத்தே இப்படி தான் போல் இருக்குது, எது செஞ்சாலுமே எனக்கு வெற்றி அடைய மாட்டேங்குது, அதுக்குள்ளான பலன் கிடைக்க மாட்டேங்குது, என் தலையெழுத்து நான் இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குது கடைசி வரைக்கும், என்னால் தலையெழுத்து மாற்றவும் முடியாது, என் தலையெழுத்து மாறாது அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படுறவங்களா இருந்துச்சுன்னா, நான் எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடி சொல்கிறேன். என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டு சாவி. இந்த பூட்டு சாவி வச்சு நம்ம ஒரு சின்ன ரெமெடி பண்ண போகிறோம். நம்பிக்கையோட, கட்டாயமாக நம்பிக்கையோட, சாமி அருளோட நம்ம இது செய்ய போகிறோம். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் அண்ட் கீ, அதாவது பூட்டு சாவி கடைக்கு நம்ம போகிறோம். அதாவது நீங்கள் ரெமெடி செய்கிறவங்க போகிறீங்க. போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைரெக்டாக போய் பூட்டு சாவி கடையில் போய் நீங்கள் ஒரு பூட்டு சாவி வாங்குங்க. வாங்கின பிறகு அந்த கடைக்காரர் அந்த பூட்டு சாவியை அவர் செக் பண்ணி தரக்கூடாது. நீங்களும் அதை செக் பண்ணாதீங்க. நேராக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு சாமி முன்னாடி வச்சிருங்க. அந்த நைட்டு அந்த பூட்டு சாவியை எடுத்துகிட்டு பெட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வச்சு உங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்குங்க. நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், பூட்டு சாவியை வச்சு ஒரு ரெமெடி பண்ண போகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கணும், இது நல்ல மாதிரியாக வேலை செய்யணும், நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்துக்குங்க. அடுத்த நாள் மார்னிங் சனிக்கிழமை எழுந்துருங்க. இது வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் செய்யணும். குளித்து முடிச்சுட்டு வாங்கிட்டு வரணும். அந்த நைட்டு நீங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடணும். சாட்டர்டே நைட்டு, சனிக்கிழமை மார்னிங் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த பூட்டு சாவி எந்த விதமாக டெஸ்ட்டு நீங்கள் பண்ணவே கூடாது, திறக்கக்கூடாது, எந்த விதமான செயல் பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு கையிலேயே வச்சு சாமி கும்பிட்டு, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன், நீ இந்த மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, என் தலையெழுத்தை நீங்கள் மாற்றி கொடுக்கணும், அதுக்கு தான் நான் இது செய்ய போகிறேன், இந்த ரெமெடி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே நிறைய பேர் அங்கே